தமிழ் வளர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா மேடையிலும் தமிழ் மேடையிலயும் பேசுவேன். இன்னைக்கு தமிழ் வந்து உலகம் ஃபுல்லா பரவுனதுக்கு வந்து ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் கேப்டன் பிரபாகரன் அண்ட் ஸ்ரீலங்கன் தமிழர். சிங்கள தமிழருக்கு இந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் வந்து கனடாவில் ஆட்சி மொழி, லண்டனில் ஆட்சி மொழி, ஆஸ்திரேலியாவில் இப்படி உலகம் ஃபுல்லாக தமிழ் போகிறதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்கள் கிடையாது. அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் பார்த்தா இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த உணர்வு, தமிழ் உணர்வு, நான் ரொம்ப குளோப் ட்ராட்டர் சொல்லியிருக்கேன். ஃப்ராங்க்ஃபர்ட்லலாம் பேசும்போது கூட, ஃப்ராங்க்ஃபர்ட்டில் அக்கா தமிழ் கதைப்பீங்களா அப்படி சொல்லி நான் ஃபோனில் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தமிழில். ஒரு நண்பர் வந்து நின்று, அக்கா நீங்கள் தமிழ் கதைப்பீங்களா, நமக்கு இங்கே ஒரு உணவகம் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே உணவு அருந்தி செல்லலாம். அழகாக பேசுவாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க. அழகாக இல்லை, ரொம்ப அழகாக தமிழை வந்து அந்த அந்த ஒரு மியூசிக்கலாக வேற பேசுவாங்க. ஐ அடோர் தர் லாங்குவேஜ். நம்ம ஊரில் ஆங்கிலம்ங்கிறது அவங்களோட அறிவின் அடையாளமா நினைக்கிறாங்க. எங்க அறிவின் அடையாளம்னால கூட நம்மளோட தமிழ் பேசினா அது கொச்சைன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ பார்க்க போனீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் போவேன், எவ்வளோ பெரிய கண்ட்ரி, என் தமிழ் அங்கே ஒலிக்குங்க. அதுக்கு காரணம் அந்த சிங்கள தமிழர்கள். எல்லா இடத்துலையும் தமிழ் அங்கே கேட்கும்போது எனக்கு ஆடாவே இருக்காது, வேறு நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்ற ஃபீலிங். தமிழ் மொழி காதில் வரும்போது ஒரு இனிமையான ஒரு இசை மாதிரி இருக்கும்.